ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட்டு ட்ரீம் லெவல் டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 3 டீம் கொடுக்க போகிறேன். 3 டீம் வந்து 2 டீம் வந்து ஜிஎல் டீமு, ஒரு டீம் வந்து ஸ்மால் லீக் டீமு. ஸோ நான் ஃபஸ்ட் டீம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் என் ஃபஸ்ட்டு டீமு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பும்ராவும் ஜடேஜாவும் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜடேஜா, பும்ரா 2 பேரையும் நீங்கள் எடுக்க வேணாம். அப்படி எடுத்துருந்தீங்கன்னா அவரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டீம் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்து சொல்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நான் புஜாராவுக்கும் ரஹானேவுக்கும் கொடுத்துருப்பேன். ஏன் வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் இவங்களுக்கு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்திருக்காங்களே ஒழிய இவங்கள பாருங்கள், ஷோ பண்ணுற பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னா, கேப்டன் பார்த்திங்கன்னா 5% எடுத்திருக்காங்க, இங்கே ஒரு 4% எடுத்திருக்காங்க. ஆனால் 2 பேருமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான். ஸோ நாம் வந்து ஜிஎல்லுங்கும் போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணால் மட்டுமே மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலான்னு தான் சொல்லி தான் ரஹானேக்கும் புஜாராவுக்கும் கொடுத்துருக்கேன். அதே நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ரோஹித் ஏன் ஸ்மித்துக்கு கொடுக்கலாமே, நல்ல ஃபார்மில் தான் இருக்காருன்னு ஸ்மித்துக்கு கொடுக்கலாம். இப்போ ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மித்து தான் வந்து கேப்டன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து ஸ்மித்து ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா டோட்டல் லாஸ் ஆகிடும். அதனால் வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கல. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஸ்மித்துக்கு எதுவுமே கொடுக்கல. அதேமாரி பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இருக்கிற எந்த பிளேயர்ஸுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியல. ஏன் ஸ்கிப் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸாகவே இருக்காங்க. அதனால் சொல்லிட்டு தான் நான் வந்து நல்ல இந்த ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரைக்கும் எப்படி எடுத்திருப்பேன்னா, நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பேன். அதேமாரி பவுலிங்கில் வந்து நான் இப்போ பவுலிங்கில் வந்து 5-6 பேர்லாம் எடுக்காமல் கரெக்டாக இவங்க யார் விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் எடுத்திருப்பேன். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டீமு. அதேமாரி இப்போ வந்து அஸ்வினுக்கு வந்து நீங்கள் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே உங்களுக்கு செகண்ட் டீம் ஸ்டோர் பண்ண பாருங்கள். இதுதான் என்னோடய செகண்ட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வார்னர், ரோஹித் சர்மா 2 பேர்த்துக்கு வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருப்பேன். ஏன் இங்கே வந்து நான் இவங்க 2 பேருக்கும் கொடுத்தேன்னா, போன மேட்ச்சே வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்து நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து 2 பேருமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக, ஏன்னா இதுதான் டிசைடட் மேட்ச்சுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் கீ பேட்ஸ்மேன், அது இல்லாமல் ஓப்பனிங் ஆடுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க ஸ்கோர் பண்ண நல்லாவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே 2 பேருக்கு நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் இஷ்யூ இருக்குது. கண்டிப்பாக வந்து ஸ்மித்துங்கிறது எல்லோரும் எடுத்திருப்பாங்க. அது ரோஹித் சர்மா, வார்னருங்கிற எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அதேமாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நாம் வந்து கொஞ்சம் ஜிஎல் எப்பயுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதனால் வந்து நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும் தான் வார்னருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் கொடுத்துருக்கேன். நான் வந்து சொல்லியிருப்பேன், எந்த டீம்லேயுமே வந்து நீங்கள் அஸ்வினை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வந்து பேட் அண்ட் பால் 2லேயுமே வந்து அவர் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பவுலர். இங்கே வந்து இப்போ வந்து பும்ரா இல்லாதனால வந்து கண்டிப்பாக ஒன்று தாக்கூர் வருவார், இல்லை நட்ராஜன் வருவாங்க. 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நான் நட்ராஜனை ஏன் எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, நட்ராஜன் வந்து T20, ODI ஷார்ட்டர் ஃபார்மேட்ஸுக்கு நல்ல ஒரு பவுலராக இருப்பார். அது வந்து இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் டெஸ்ட் விளையாடும்போது வந்து அதிகமாக வந்து டிஃபென்ஸ் தான் வைப்பாங்க. அப்போ வந்து நட்ராஜன் வந்து ஏக்கர் போடுவார். ஆனால் வந்து பேட்ஸ்மேனுக்கும் தெரிஞ்சிடும், ஏக்கர் தான் அவங்க ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரிஞ்சதுனால இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஸ்டோக்ஸ் வச்சு ஆடக்கூடிய. அப்போ வந்து அவருக்கு விக்கெட்டுங்கிறது அவ்வளோ கிடைக்குமா? அதுவும் இல்லாமல் அவர் நியூ பாலில் வந்து அவ்வளோ ஸ்விங்கும் பண்ண மாட்டார். ஸோ ஒரு டெத்தில் மட்டும் தான் போடக்கூடிய பவுலர். ஆனால் வந்து நம்ம டெஸ்ட்டில் வந்து அதிகமாக பேஸில் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் தான் விக்கெட்டு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எந்த டீம்லேயுமே வந்து நட்ராஜன் எடுக்கலை. ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் டீமு. இது 2ம் ஜிஎல். ஃபஸ்ட்டு 2 டீமுமே ஜிஎல் டீமு. இப்போ உங்களுக்கு தேர்ட் டீம் காமிக்கிறேன். இதுதான் வந்து ஸ்மால் லீக் டீம்ஸு. ஸ்மால் லீக் டீம் பார்த்திங்கன்னா, இதுதான் ஸ்மால் லீக் டீம். நான் வந்து இந்த இடத்துல க்ரீன் மட்டும்
ஆட் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்மால் லீக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. நம்ம ரிஸ்க் எடுத்து கிளிக் ஆனால் அது நம்ம சக்ஸஸ் ஆயிரும். அதே கிளிக் ஆகலைன்னா அது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் இந்த டீமு நம்ம ஸ்மால் லீக் டீம் நம்ம கொடுக்குறது. அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்மித்துக்கும் லபிஷானுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருப்பேன். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஸ்மால் லீக் டீம்ஸுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ரோஹித் சர்மா கூட நீங்கள் வந்து விசி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்மித்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் விசி இவர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விசி வந்து கமின்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கமின்ஸ் கொடுக்கலாம். இதுதான் வந்து என்னோடய டீமு. அதேமாரி இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிப்ஸு சொல்ல போகிறேன். டிப்ஸு என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாருக்கு வந்து நீங்கள் ஒரு விசி கொடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்டாருக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட் எடுக்கிறாரு ஒழிய செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டு அவ்வளோ 3 மேட்ச் கம்பேர் பண்ணும்போது விக்கெட் கம்மியாக எடுத்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ நீங்கள் வந்து ஒரு பவுலருக்கு கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் பவுலருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் விக்கெட்டில் நல்லாவே போடுறாரு. அப்போ வந்து ஃப்ரெஷ் விக்கெட்டில் விக்கெட் அதிகமாக எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து விசி வந்து நீங்கள் ஸ்டாருக்கு கூட ஒன்று கொடுக்கலாம். அதேமாரி விசி வந்து அஸ்வினுக்கு கொடுக்கலாம். ஏன் அஸ்வினுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பவுல் 2மே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் 10 டீம் போகிறீங்கன்னா 10 டீம்லையுமே அஸ்வினை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இது அதேமாரி கில்லுக்கும் வந்து நீங்கள் விசி கொடுக்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்ட் கிடைக்கிது, அதை வந்து அவர் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ கில்லுக்கு நான் கேப்டன் சாய்ஸ் கொடுக்காது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் வந்து கொடுக்க மாட்டேன். அதேமாரி ரோஹித் சர்மாவுக்கு வந்து நீங்கள் ரோஹித் சர்மாவுக்கும் சரி வார்னரும் சரி 2 பேர்த்துக்குமே நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். தி பெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.